அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா, கனடா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்தார். அதே சமயம் அமெரிக்க பொருட்கள் அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கும் அதேபோல் பரஸ்பர வரி விதிக்கப் போவதாக அதிரடியாக அறிவித்தார். இதனால் சர்வதேச வர்த்தக போர் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டது. பொதுவாக ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு கொள்கை அமெரிக்க பங்குச்சந்தைகளில் குறிப்பாக S&P 500 இண்டெக்ஸ் புதிய உச்சத்தை எட்டும் விதமாக பணியாற்றியது. S&P 500 என்பது அமெரிக்காவில் உள்ள 500 பெரிய நிறுவனங்களின் செயல்திறனை கண்காணிக்கும் பங்குச்சந்தை குறியீடு ஆகும். ஆனால் தற்போதைய நிலைமை கடந்த கால வெற்றியைப் போல உள்ளது. ட்ரம்பின் கொள்கையின் மூலம் ஏற்பட்ட உயர்வோ தற்போது அதே கொள்கை அமெரிக்க பங்கு சந்தைகளின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பொருளாதார மந்தநிலை குறித்த பயத்துடன் ட்ரம்பின் வரி கொள்கை முதலீட்டாளர்களை பயமுறுத்தியுள்ளது. இதனால் கடந்த நாளில் அமெரிக்க பங்குச்சந்தைகள் கடுமையாக சரிந்துவிட்டன. குறிப்பாக S&P 500 இண்டெக்ஸ் 2.7% குறைந்தது. இது இந்த ஆண்டின் இதுவரை மிகப்பெரிய தினசரி சரிவு ஆகும். மேலும் நாஸ்டாக் கம்போசிட் 4% சரிந்தது. இது குறித்து வெல்த் என்ஹான்ஸ்மெண்டின் மூத்த முதலீட்டு மூலோபாய நிபுணர் அயாகோ யோஷிகா கூறுகையில், நாங்கள் ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை தெளிவாக கண்டிருக்கிறோம். பயனளித்த பல விஷயங்கள் இப்போது வேலை செய்யவில்லை என்று தெரிவித்தார். அமெரிக்க பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட சரிவின் தாக்கம் இந்திய பங்கு சந்தைகளில் காணப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 5 மாதங்களாக சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள் இந்த மாதத்தின் முதல் வாரம் ஏற்றம் கண்டிருந்தன. இதனால் முதலீட்டாளர்களுக்கு சந்தை மீண்டும் உயரும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் தற்போது அமெரிக்க பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடுமையான சரிவு இந்திய சந்தைகளில் பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகள் இன்று அதிக அளவில் சரிவடைந்துள்ளன. 2025 மார்ச் 10 சென்செக்ஸ் 400 புள்ளிகள் குறைந்து 57,900 ஆக, நிப்டி 120 புள்ளிகள் குறைந்து 17,220 உள்ளது. BSE ஹெல்த் கேர் துறையும் 1.5% சரிந்து 5,200 புள்ளிகளுக்கு வந்துள்ளது. இந்த சரிவுக்கு காரணமாக அமெரிக்க பங்கு சந்தையில் சரிவு, சர்வதேச வர்த்தக போர் மற்றும் முதலீட்டாளர் பயம் குறிப்பிடப்படுகின்றன. உலகளாவிய பொருளாதார நிலவரம் இந்திய சந்தைகளை பாதிக்கிறது. இந்திய பங்கு சந்தைகள் மீண்டும் சீராக நிலை பெறுவதாக நிபுணர்கள் நம்புகிறார்கள். பொருளாதார உத்தரவாதங்களின் மூலம் சந்தை மீண்டும் வளர்வதாக எதிர்பார்க்கப்படுகிறது.